வணக்கம் நண்பர்களே. வியட்நாமை சேர்ந்த வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் 2025 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கண்டினியூஸாக அவங்களுடைய கார்களை விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. இந்தியாவில் அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் இவங்களுடைய ஃபேக்ட்ரி ரெடி ஆகிட்டுருக்கு. 2025 பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ஃபேக்ட்ரியிலேருந்து கார்கள் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க. தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி நாக்டு டவுன், அதாவது கார்களுடைய ஸ்பேர் பார்ட்ஸை இங்கே இறக்குமதி பண்ணி அதை அசம்பிள் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதேமாதிரி இவங்களுடைய பிளான்ட் மூலமாக பார்த்தீங்கன்னா 2025 இங்கேயே ஃபுல்லாக மேனுஃபேக்சர் பண்ணி விற்கக்கூடிய ஒரு பிளானில் வின்ஃபாஸ்ட் நிறுவனம் இப்போதைக்கு வந்திருக்காங்க. அந்த வகையில் வின்ஃபாஸ்ட் நிறுவனத்திலிருந்து இந்தியாவில் விற்பனைக்கு வரப்போகிற அந்த முதல் 4 கார்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா முதலாவதாக VF E34 அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் எஸ்யூவி காரை இந்தியாவில் விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. இந்த காரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நல்ல ஸ்பேஷியஸான இன்டீரியர் வரக்கூடிய ஒரு காராக இந்த கார் இருக்குது. நமக்கு லெக் ரூமாக இருக்கட்டும், ஹெட் ரூமாக இருக்கட்டும், அதேமாதிரி ஷோல்டர் ரூம் எல்லாமே டிரைவருக்கும் சரி, பேசஞ்சர்ஸ்க்கும் சரி, செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ்க்கும் சரி, எல்லாருக்குமே நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காரோட டிசைன் இருக்கும். அதே மாதிரி நமக்கு பேட்டரி பேக்னு எடுத்துக்கிட்டோன்னா 41.9 கிலோவாட் பேட்டரி பேக் கொடுக்குறாங்க. ஒரு முறை ஃபுல் சார்ஜ் பண்ணோன்னா 318 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. டிசி ஃபாஸ்ட் சார்ஜர் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா 10% 70% வரைக்கும் ஜஸ்ட் 27 மினிட்ஸ்லேயே நமக்கு சார்ஜ் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டு மற்றும் ரியரில் நமக்கு சென்சார்ஸ் வருது. 360 டிகிரி கேமரா ஃபீச்சரும் கொடுக்குறாங்க. அடுத்து ரியர் கிராஸ் டிராஃபிக் அலாட் அப்படிங்கிற ஃபீச்சர் நமக்கு வருது. பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன் இந்த ஃபீச்சரும் நமக்கு கொடுக்குறாங்க. டோர் ஓப்பன் வார்னிங் இந்த ஃபீச்சரும் பார்த்தீங்கன்னா இந்த காரில் இருக்குது. 10 இன்ச்சில் சென்ட்ரல் இன்ஃபோடைன்மெண்ட் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் நமக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வசதியும் இருக்குது. மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டேரிங் வீல் தான் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. 6 ஸ்பீக்கர் செட்டப்பும் நமக்கு கொடுத்துருக்காங்க. லென்த் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 4.3 மீட்டர் லென்த் வரும் இந்த காரு. அதேமாதிரி வீல் பேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 2.6 மீட்டர் வரும். இந்த காரோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 20 25 லட்சம் ரூபாய்க்குள்ளே இந்த கார் விற்பனைக்கு வரதா இருக்குது. இந்தியாவில் எந்தெந்த கார் மாடல்களுக்கு இந்த E34 அப்படிங்கிற கார் போட்டியாக வரப்போகுது அப்படின்னா நெக்ஸான் EV, XUV 400, MG ZS EV, ஹூண்டாய் கிரெட்டா EV இந்த மாதிரி கார்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர போட்டியாக இந்த கார் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அதுலேயும் 2025 பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரொம்ப அவலாக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு EV கார் எது அப்படின்னா அது கிரெட்டா EVயாக இருக்கும். நம்ம பாரத் குளோபல் எக்ஸ்போலையும் அந்த காரை ஷோ பண்ண போகிறாங்க. 2025 நமக்கு கிரெட்டா EV விற்பனைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் ஓரளவுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான காரும் விற்பனைக்கு வரப்போகுது. VF3 அப்படிங்கிற ஒரு காரையும் விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. இந்த காரை பொறுத்த வரைக்கும் 2 டோரு 4 சீட்டர் எலக்ட்ரிக் எஸ்யூவி, ரியர் மவுண்டட் எலக்ட்ரிக் மோட்டார் கொடுத்துருக்காங்க. நமக்கு 43.5 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். 110 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். 0லேருந்து 50 கிலோமீட்டர் வேகத்தை வெறும் 5.3 செகண்ட்ஸ்லேயே ரீச் பண்ணிடும். இந்த கார்லேயுமே நமக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 10%லேருந்து 70% வரத்துக்கு வெறும் 36 நிமிஷத்துலேயே வந்துடும் சொல்லியிருக்காங்க. பேட்டரி பேக் அப்படின்னு பார்த்தோன்னா இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறப்ப நமக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் பேட்டரி பேக் கொடுக்குறாங்க. 18.64 கிலோவாட் லித்தியம் அயன் பேட்டரி பேக் கொடுக்குறாங்க. ஒரு முறை ஃபுல் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 210 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இந்த காரில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப பனரோமிக் சன்ரூஃப் ஃபீச்சர் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜர் ஃபீச்சர் இருக்குது. ஸ்மார்ட் கீலெஸ் என்ட்ரி இருக்குது. ஃபுல்லாக நமக்கு ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிக்கிற மாதிரி செகண்ட் ரோ சீட்ஸை நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீச்சர் கொடுக்குறாங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், க்ரூஸ் கண்ட்ரோல், 16 இன்ச்சில் ஸ்டைலிஷான அலாய் வீல்ஸ் இதெல்லாம் இந்த காரில் வரும். அதுமாரி ஒரு காம்பாக்டான கார்னு சொல்லலாம். 3190 mm தான் இந்த காரோட லென்த்து. வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2075 mm. பட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் நம்ம ஊர் ரோட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாங்க. 191 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க. 9 விதமான கலர் ஆப்ஷன்ஸில் இந்த கார் விற்பனைக்கு வரப்போகுது. இந்த காரோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 8லேருந்து 9 லட்சம் ரூபாயில் இந்த கார் விற்பனைக்கு வரப்போகுது. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ரொம்ப ஒரு காம்பாக்டான EV கார் நல்லா விற்பனை ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு EV கார் எது அப்படின்னா MGயில் கோமெட் இருக்குது. கோமெட் ஆரம்பத்தில் டிசைன் பார்க்குறப்ப பெருசாக ஹிட் அடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் நாள் ஆக பார்த்தீங்கன்னா சிட்டிஸில் கோமெட் காரை ஒரு பார்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிட்டியில் ஓட்டுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு காம்பாக்டாகவும் இருக்குது. பட்ஜெட் விலையிலும் இருக்க காரணத்தினால கோமெட்டுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ்
வந்து கிடச்சிட்ருக்கு. அந்த வகையில் தான் அந்த கோமட் காரோட மார்க்கெட்டை வந்து குறி வச்சு இந்த ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி காரை வந்து வின்ஃபாஸ்ட்டு வந்து கொண்டு வர போகிறாங்க. அதே மாதிரி டாட்டாலையும் வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி எலக்ட்ரிக் கார் அப்படின்னா டியாகோ வந்து வச்சுருக்காங்க. ஸோ டியாகோ மற்றும் கோமட் இந்த 2 கார்களுக்கு போட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த VF3 அப்படிங்கிற ஒரு காரையும் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 கார்களை தொடர்ந்து VF6 அப்படிங்கிற ஒரு காரையும் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த கார் ஓரளவுக்கு வந்து நல்ல பவர்ஃபுல்லான ஒரு காரு, ரேஞ்சு வந்து நமக்கு வந்து அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு காரு. 59.6 கிலோவாட் பேட்டரி பேக் வந்து கொடுக்குறாங்க. நல்ல ஒரு பெரிய பேட்டரி பேக் வந்து கொடுக்குறாங்க. ஒரு முறை நம்ம சிங்கிள் சார்ஜில் 399 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ட்ராவல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. சிங்கிள் எலக்ட்ரிக் மோட்டார் செட்டப் தான் வந்து கொடுக்குறாங்க. பட் பவர் வந்து அதிகம், 200 பிரேக் ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், 310 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 12.9 இன்ச்சில் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுக்குறாங்க. வயர்லெஸ் ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டி வசதியோடு தான் அந்த ஃபீச்சர் வந்து கொடுக்குறாங்க. 360 டிகிரி கேமரா வசதி வந்து கொடுக்குறாங்க. லெவல் 2 ADAS டெக்னாலஜியும் இந்த காரில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டிவல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் வசதி கொடுக்குறாங்க. ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே வசதியும் வந்து இந்த காரில் வந்து இருக்க போகுது. லென்த்து பார்த்தோம் அப்படின்னா 4238 mm வந்து வரும். இந்த காரை பொறுத்த வரைக்கும் வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் தான் இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது. BYD நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அட்டோ 3, அதேமாதிரி MG ZS EV, ஹூண்டாய் ஐயோனிக் 5 இந்த மாதிரி கார் மாடல்களுக்கு போட்டியாக பார்த்தீங்கன்னா இந்த VF6 அப்படிங்கிற காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து 25 30 லட்சம் ரூபாய்க்குள்ளே இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக VF8 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராஸ் ஓவர் SUV காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இது வந்து ஒரு ஃபுல் சைஸ் SUV அப்படின்னு சொல்லிட முடியாது, ஹேஷ்பேக் ரகத்துலேயும் வந்து சேர்க்க முடியாது. ஒரு கிராஸ் ஓவர் டைப்பில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து இருக்குது. அதுலேயும் வந்து இந்த காரை வந்து நல்லா ஸ்டைலிஷாக காட்டுறதுக்காகவே வந்து நமக்கு வந்து குரோம் அசென்ஸ் வந்து வரும். டபுள் ஸ்ட்ரைப்பில் வந்து ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்க்கறதுக்கு செம ஸ்டைலிஷாக வந்திருக்கும். 2 கலரில் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதோடு சேர்த்து லார்ஜ் நம்ம மல்டிமீடியா டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே வந்து வருது. ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே வசதியும் வந்து வரும். 15.6 இன்ச்சில் வந்து டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க. வாய்ஸ் அசிஸ்ட் வசதியும் வந்து இருக்குது. 10 விதமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிரைவர் சீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். 8 விதமாக நமக்கு வந்து பேசஞ்சர் சீட்டையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி வந்து கொடுக்குறாங்க. ஹீட்டட் ஃப்ரண்ட் சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஹீட்டட் ஸ்டியரிங் வீல் வந்து கொடுக்குறாங்க. 5 USB சார்ஜிங் போர்ட்டு கொடுக்குறாங்க. சேஃப்டி வைஸ் பார்த்தோன்னா 11 ஏர்பேக் வந்து கொடுக்குறாங்க. அதேமாதிரி நமக்கு கம்ஃபர்டபுளுக்காக லெதர் சீட் கொடுக்குறாங்க. பனரோமிக் சன்ரூஃப் வசதி வந்து இருக்குது. 360 டிகிரி கேமரா ஃபீச்சர் வந்து கொடுக்குறாங்க. டிரைவர் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்குது. கிளைமேட் கண்ட்ரோல் வித் ரியர்லேயே நமக்கு வந்து AC வென்ட்ஸ் வர மாதிரி வந்து கொடுக்குறாங்க. லென்த்து வந்து அதிகம் தான், ஓரளவுக்கு வந்து ஒரு ஃபுல் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு கிராஸ் ஓவர் காராக தான் இருக்குது. 4750 mm லென்த் வந்து வரும். வீல் பேஸ் வந்து 2950 mm வரும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 175 mm வந்து கொடுக்குறாங்க. வாரண்டியும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1,25,000 மைல் வாரண்டி கொடுக்குறாங்க. 10 இயர் நமக்கு வந்து வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. பேட்டரிக்கு வந்து 10 இயர்ஸ் வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. இந்த காரோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தோன்னா 40 லட்சம் ரூபாய் வந்து வரும். நன்றி.